இன்றைக்கி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிடணும். எப்படின்னா மென் ஒன் டே ஒன் ஹவர், இது ஹச்னா ஹவர், ஓகேவா. டபிள்யூனா ஒர்க்கு வேலை, ஆர்னா ருப்பீஸ், ரைட், ஓகேவா. சரி, இங்கே அதேமாதிரி ஈக்குவல் டு M2 டே டு ஹவர்ஸ் டு ஒர்க் டு ருப்பீஸ். ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இந்த பார்ட் ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 4 டைப்பிஸ்ட்டு 4 டைப்பிஸ்ட்டு எத்தனை நாள் செய்தாங்க? 12 நாளில் செய்தாங்க, ஓகேவா. அதேமாதிரி அதுக்கப்புறம் கூட 2 டைப்பிஸ்ட் சேர்ந்தாச்சுன்னா அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட், ஓகேவா. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கு, இதில் வந்து மென்னும் ஒர்க்கும் கொடுத்துருக்கு, 12 டேஸும் கொடுத்துருக்கு, ஓகேவா. அப்போது men 1 into day 1 equal to men 2 into day 2, ரைட்டா. அந்த மென்னுக்கு எதிராக 4 டைப்பிஸ்ட் இன்ட்டு எத்தனை நாள் செய்கிறாப்புல? 12 நாளில், ஈக்குவல் டு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேர் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 4 + 2 6, 6 பேர் சேர்ந்தாச்சுன்னா அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டா. ஓகே, அப்போ 1 6 6 2 12. அப்போது டே எவ்வளவு, எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 × 2 8. இப்போ 6 பேருக்கு வந்தாச்சுன்னா 8 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 5 பேர் 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்கன்னா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டுருங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்கு? மென் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மென்னு, அப்புறம் டே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க்கு. ஒர்க்குங்கிறது என்னது? கீழே வரும், ஓகேவா. ஸோ ஒர்க் மென் 2 டே 2 ஒர்க் 2, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 மென் இன்ட்டு எத்தனை நாள்? 5 நாளில் எத்தனை வேலையை முடிப்பாங்க? 5 வேலையை முடிப்பாங்க. ஸோ வேலை வந்து கீழே வரும், ஈக்குவல் டு அதுக்கு என்ன கொடுத்தாங்க? 50 பேர் 50 வேலையை, வேலை இங்கே வரும், கீழே வரும். 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? நாள் வந்து மேலே, ஓகேவா, ரைட். 50 50 கேன்சல், 5 5. அப்போது D2 = 5. அப்போ 50 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 5 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. கவிதா வந்து 15 நாளில் 1800 ரூபா சம்பாதிக்காங்க. 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ருப்பீஸும் டேவும், ரைட்டா. அப்போது டே வந்து என்ன ஆகும்? மேலே வரும், ருப்பீஸு கீழே வரும், ரைட்டா. ஸோ R1 ஈக்குவல் டு டே 2 / R2, ஓகேவா. இப்போ டே வந்து என்னது? ஃபஸ்ட்டு 15 நாளில் எவ்வளோ சம்பாதிக்காங்க? 1800 ஈக்குவல் டு எத்தனை நாளில் 3000 ரூபா சம்பாதிப்பாங்கன்னு விட்டுறாங்க. இப்போ 3000 ரூபா, ஓகேவா, ரைட். இப்போ டே 2 = என்ன வரும்? 15/18 1800. இந்த 3000 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது டிவைடில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இன்ட்டு 3000, 2 0 2 0 கேன்சல், 3000 18, 5000 30, 1 3 3, 5 3 15. ஸோ எத்தனை நாள் சம்பாதிக்காங்க? 5 × 5 25. 25 நாளில் அவங்க 3000 சம்பாதிப்பாங்க. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 பேஜ் 15 நிமிஷத்தில் 21 பேஜ் டைப் பண்ணுதாரு, ரைட்டா. அப்போ 84 பேஜ் டைப் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்கு, இன்னொன்று ஒர்க்கு கொடுத்துருக்கு. அதாவது 21 பேஜ் டைப் பண்ணுதாங்கன்னு என்ன அர்த்தம்? 21 பேஜ் வேலை செய்தாங்க, டைப் பண்ணது. அப்போ அது வந்து ஒர்க்கில் வரும், ஓகேவா, ரைட். அப்போ என்ன கொடுத்துருக்கு? வந்து ஹவரும் ஒர்க்கும், ஹவர் மேலே வரும், ஒர்க்கு வந்து கீழே வரும், ரைட்டா. அப்போ ஹவர் 2 / ஒர்க் 2. சரி, ஹவர்களுது 15 நிமிஷத்தில் 21 பேஜ் டைப் பண்ணுதாங்க. 21 ஈக்குவல் டு எத்தனை ஹவரில் 84 பேஜுக்கு டைப் பண்ணுவான்னு கேட்டேன், ரைட்டா. அப்போது ஒர்க் வந்து கீழே 84, ஓகேவா. சரி, அப்போ ஹவர் 2 வந்து எவ்வளவு? 15/21. இந்த 84 ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிக்கும். ஸோ இன்ட்டு 84, ஒரு 21 21, ஒரு 21 21, 4 21 84. அப்போ 15 × 4 எவ்வளவு? 60, ஓகேவா. அப்போது ஹவர் 2 = 60.
60 நிமிஷத்தில் 84 பேஜை அவர்கள் டைப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 210 மேனு 12 மணி நேரம் வேலை பார்த்து 18 நாளில் இந்த வேலையை முடிக்காங்க. அதே இது வந்து 20 நாள் வேலை பார்த்து 14 மணி நேரத்துக்கு எத்தனை மென் இருந்தால் அதே வேலையை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மென்னு, ஹவரு, டே. அப்போ மென்னு, ஹவரு, டே மூணுமே மேலே தான் வரும். ரைட்டு, ஓகேவா? அப்போ மென் 1 இன்ட்டு டே 1 இன்ட்டு ஹவர் 1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு டே 2 இன்ட்டு ஹவர் 2. ரைட்டா? ஓகே. மென் ஃபஸ்ட்டுனது 210 மென்னு எத்தனை நாளில்? 18 நாளில். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ரைட்டா? ஈக்குவல் டு இதை கேட்டிருக்காங்க எத்தனை மென்னு 20 நாள் 14 மணி நேரம் வேலை பார்த்தா முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ரைட். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேவா? ஈக்குவல் இருக்கிறதா நம்ம டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓகே. ஈகலாக 14 3 21. ரைட், ஓகேவா? 1 2 2 6 2 12 திரும்ப 1 2 2 3 2 6. ஸோ 3 × 12 13. இப்போது 18 × 9. ரைட்டா? எவ்வளோ ஆகும்? 8 9 72 மீதி 7 9 9 எத்தனை ஆகும்? 16. அப்போது 162 162 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 12 மாடுகள் 10 நாளில் புற்களை மேயுது. அப்போ 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இங்கே மாடுங்கிறது நம்ம மென்னு வச்சுக்கணும். ரைட்டு, ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருங்க? மென்னு, டே. ஓகேவா? இப்போ ரெண்டுமே மேலே தான் வரும். ரைட்டு, ஓகே. என்ன கொடுத்துருங்க? 12 மாடுகள் எத்தனை நாள்? 10 நாள். அப்போ 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயுன்னு கொடுத்துருவாங்க. ரைட்டு, ஓகேவா? ஓ 10 10 ஈ 10 20 ஓ 2 2 6 2 12. அப்போ 20 மாடுகள் 6 நாட்களில் மேய்ந்துவிடும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். எந்த கொஷின் பாருங்கள். 180 மீட்ரு பாய் வந்து பின்னுதாங்க. 15 உமன் 15 பெண்கள் 12 நாளில் 180 மீட்ரு பாய் வந்து பின்னுதாங்க. ரைட்டா? அப்போ இது வந்து வேலையில் வரும். ஓகே. அப்போ 32 பெண்கள் 512 பாயை 512 நீளமுள்ள பாயை பின்னுவதற்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு? ஒர்க்கு கொடுத்துருக்கு, மென் கொடுத்துருக்கு, டே கொடுத்துருக்கு. ஓகேவா? மென்னு, டே, ஒர்க்கு கொடுத்துருக்கு. ஒர்க்கு வந்து கீழே வரும். ஓகேவா? ரைட். M1 × டே 2 ஈக்குவல் டு ஒர்க்கு 2. ரைட். ஃபஸ்ட் எத்தனை கொடுத்துருக்காங்க? 15 உமன் 15 உமன் இன்ட்டு எத்தனை நாளில்? 12 நாளில். 12 நாளில் எவ்வளோ வேலை செய்தாங்க? 180 மீட்ரு உள்ள பாயை பின்னுகிறார்கள். அப்படின்னா அது வேலைன்னு அர்த்தம். ஓகேவா? 180 கீழே ஈக்குவல் டு எத்தனை உமன்? இது வந்து 32 உமன் எத்தனை நாட்கள் அதான் கேட்டிருக்காங்க. 512 மீட்டர் உள்ள பாயை பின்னுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 512 சாரி 512. ரைட். ஈராரா 12 மூவாரா 18 30 ஓ 15 15 ஈ 15 30. ரைட்டா? சரி. இந்த ஓ 2 2 ஓ 2 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? இப்போ டே 2 ஈக்குவல் டு 512. இது சைடு கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு கன்சைடு டிவைட் பை 32. இது தலைகீழாக மாறிடும் இல்லையா? சரி. இப்போ அடித்தவனுக்கும் உங்களுக்கு 32 32 16 32 512. அப்போது 16 நாட்களில் பின்னி முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 81 ஸ்டூடெண்ட்டு பெயிண்ட் அடிக்காங்க. செவுத்தில் 448 மீட்ரு லென்த் உள்ள செவுத்தில் 56 நாளில் பெயிண்ட் அடிக்காங்க. அப்போ அதே மாதிரி 160 மீட்ரு வாலில் 27 நாள் பெயிண்ட் அடித்தா எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும்னு கேட்டுருக்காங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மென் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ அது வந்து வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மென்னு, டே, வேலை கொடுத்துருக்காங்க. வேலை வந்து நமக்கு கீழே போடுவோம். ஓகே. அப்போ மென் 2 × டே 2 டிவைட் பை ஒர்க்கு 2. ரைட். மென் ஒன்றுக்கு என்ன சொல்லலாம்? 81 ஸ்டூடெண்ட்டு எத்தனை நாளில்? 56 நாளில்
448 மீட்டர் உடைய வாலில் பெயிண்ட் அடிக்காங்க. அது வந்து வேலை. ரைட்டு, ஓகேவா? அப்போ எத்தனை பேர் இதான் கேட்டிருக்காங்க. மின்2 எத்தனை பேர் 27 நாளில் 160 மீட்டர் செவுத்தில் பெயிண்ட் அடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது ஈக்குவல் டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓகேவா? 4 நாளாக 16 0, 1 நாள் 4, 1 நாள் 4, 7 நாள் 8. ரைட்டா? சரி. அப்போது ஓகம் 10 56, ஈகம் 56 112. ரைட், ஓகேவா? இப்போ இந்த 27 81 டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓக 27 27, 3 27 81. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. 4 2 22 40. அப்போ M2 வந்து எவ்வளவு? இந்த 70 இங்கே போச்சு, நான் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ 20 × 3 = 60. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 60. ரைட், ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு கார் வந்து 120 கிலோமீட்டரை வந்து 1.5 மணி நேரத்தில் கிடக்குன்னா 760 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் கிடக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. இது எப்படி எழுதலாம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடுங்க. ஓகேவா? அதாவது 120 கிலோமீட்டரை 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம்னா நிமிஷமாக மாற்றிக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60, 20 + 30, அப்போ 90 நிமிஷம். ஓகேவா? 90 நிமிஷம் 120 கிலோமீட்ரு 90 நிமிஷத்தில் போகுது. = அதாவது ரேஷியோ படி போடணும். ஓகேவா? 760 கிலோமீட்டரை எத்தனை நிமிஷத்தில் கிடக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இது நம்ம கரெக்டாக போடணும்னா ஆன்சர் தப்பாயிடும். கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு போட்டோன்னா இங்கேயும் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு தான் போடணும். இப்படி 4 புள்ளி வச்சா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ரைட், ஓகேவா? இப்படி வச்சா ரேஷியோனா பின்னத்தில் எழுதணும். அப்போது 120 / 90. இதுக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 760 / எத்தனை நிமிஷம்னு கேட்டிருக்கு. ரைட், ஓகேவா? சரி. இந்த ஈக்குவலில் இருக்கனால இந்த எக்ஸ் எங்கே கொண்டு போயிருங்க. x = 760 × இது ஈக்குவல் கன்சிடர்னா தலைகீழாக ஆகும். அப்போது 90/120. ரைட், ஓகேவா? சரி, ஒரு சில கேன்சல். 3 3 9, 4 3 12, 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 3, 9 6 36 0. அப்போ x எவ்வளோ? 190 × 3 எவ்வளோ ஆகும்? 93 27, 2 1 4 5, 570 நிமிஷம் ஆகும். 760 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 570 நிமிஷம் ஆகும். 570 நிமிஷம்னா எப்படி எழுதலாம்? 540 + 30 போட்டுருக்காங்க. ரைட்டா? 540 அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ரைட்டா? அப்போ 540க்கு 9 மணி நேரம். ரைட்டா? அப்போ 540 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? 9 மணி நேரம். ஓகேவா? 9 × 60 எவ்வளவு? 540. ஸோ 540 9 மணி நேரம் எழுதிக்கலாம். 9 ஹவர்ஸ் + 30 மினிட்ஸ். அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கார் வந்து 360 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கிடக்குது. அப்போ 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ 360 கிலோமீட்டரை = 4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் நிமிஷமாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கே ஃபுல்லாக நிமிஷத்தில் இருக்கிறனால இது நிமிஷமாக மாற்றுங்க. அப்போது 240 நிமிஷம். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அப்போ 4 × 60 240 நிமிஷம். ஓகேவா? ரைட்டு. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை கிலோமீட்டரை 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் 6 மணி நேரம் 30 நிமிஷம்னா இதுக்கு ஒரு 360 நிமிஷம். 6 × 60 360 + 30 390 நிமிஷம். ஓகேவா? ஓகே, 360 கிலோமீட்டர் 240 நிமிஷத்தில் கிடக்குது. அப்போது 390 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. ஓகே, இங்கே கிலோமீட்டர் ஃபஸ்ட் எழுதுனா அதான் கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட் எழுதணும். நிமிஷத்துக்கு 2 எழுதுனா நிமிஷத்துக்கு 2 எழுதணும். மாற்றி போட்டாச்சுன்னா கொஷின் தப்பாயிடும், ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? ரைட்டு. ஓகே, இந்த எப்படி எழுதலாம்? 360 இஷ்யூன்னு என்ன அர்த்தம்? டிவைடட் பைன்னு அர்த்தம். ஓகேவா? 240 இந்த 4 புள்ளிக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது எக்ஸு டிவைடட் பை 390. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 390 ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 360 டிவைட் பை 240 இன்ட்டு 390. ரைட்டா? ஒரு ஜீரோ கேன்சல்.
6 நாளாக 24, 9 நாளாக 36. ரைட்டா? சரி. 1 6 6, 6 6 36, மீதி 3, 5 6 30. அப்போ x = 65 × 9. 65 × 9 எவ்வளோ வரும்? 50 45, மீதி 4 ஆகும்போது 54 + 4 58, 585. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்ட். இன்றைக்கி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆகாஷ் ஒரு வேலையை 3 நாட்களிலும் ராதா 6 நாட்களிலும் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2க்கும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. சரி, இதுக்கு வந்து 2 மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தடுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா 2 பேருக்கும் தனித்தனியாக ஒர்க் கொடுத்துட்டு அப்புறம் 2 பேருக்கும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆகாஷ் 3 நாள், ராதா 6 நாள். இப்போ 2 பேருக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னு கேட்டுருங்க. ரைட்டா? இப்போ இது எப்படி செய்யலாம்னா, அந்த 2ஐயும் பெருக்கிங்க. 3 × 6. திரும்ப 2 பேருக்கும் சேர்ந்து செய்ததுனால கூட்டி போட்டுருங்க. 6 + 3 9. ரைட்டா? அப்போ 1 3 3 3 9, 1 3 3 3 6. ரைட். அடுத்த மெத்தட் பாருங்கள். மெத்தட் 2. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம கண்டிப்பாக இது தெரிஞ்சால் தான் அடுத்த பெரிய சம்பளம் செய்ய முடியும். ஓகே, இப்போது ஆகாஷ் வந்து எத்தனை நாள் செய்தாப்புல? 3 நாள். ராதா வந்து எத்தனை நாள் செய்தாங்க? 6 நாள். ஓகேவா? இப்போது இந்த 2க்கும் எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எவ்வளோ? 3க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 6 தான். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போது 2 × 3 6. ஓகேவா? அந்த 2 × 3 6. ஓகே, அப்போது 1 × 6 6. ஓகேவா? இதுதான் என்னதுன்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா திறன். அதாவது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மடங்கு எத்தனை யூனிட் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எஃபிஷியன்சி. ரைட்? ஓகேவா? சரி, ரைட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து டோட்டல் ஒர்க். ஃபார்முலா என்னதுன்னா எஃபிஷியன்சி × டே = டோட்டல் ஒர்க். ஓகே, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரைட்? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேருக்கும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்ட்டு. இப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 6. இந்த வேலையை இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போது 2 + 1 3. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து செய்ததுனால 2 + 1 3. அடித்தா கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 24 நாள் செய்தாப்புல, ஏ பியும் 6 நாள் செய்தாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஏ வந்து 24, ஏ + பி 6 நாள். இப்போ பி மட்டும் எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இதுக்கு மெத்தட் 1 பாருங்கள். ஷார்ட் மெத்தடு எப்படி செய்யணும்னா, அதேமாதிரி இதை 2த்தையும் பெருக்கிடுங்க. என்ன கொடுத்துருக்கோ அதை பெருக்கிடுங்க. 24 × 6. இப்போ பி மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ அதை 2த்தையும் கழித்து போட்டுருங்க. அப்போ 24 - 6 எவ்வளோ ஆகும்? 18. ரைட்டா? இப்போ 1 6 6, 3 6 18, 1 3 3, 8 3 24. ஸோ ஆன்சர் பி. மெத்தட் 2 பாருங்கள். இந்த மெத்தட் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, ஏ வந்து எத்தனை நாள் செய்தாரு? 24 நாள். ஓகே, அப்போ ஏ + பி எத்தனை நாள் செய்தாங்க? 6 நாள். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் 24 எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்போது 1 × 24 24, 4 × 6, இந்த 4 × 6 24. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. ஏவோட எஃபிஷியன்சி 1, ஏ + பியோட எஃபிஷியன்சி திறன் வந்து 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் தனியாக வேலை செய்து கேட்டிருக்காங்க. ஸோ பி மட்டும் தனியாக வேலை செய்ய எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏ + பியில் இந்த ஏவை கழிச்சாச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைச்சிருமா? ஓகேவா? ஏ + பியில் ஏவை கழிச்சாச்சுன்னா பி கிடைச்சிரும். ஓகேவா? சரி, அப்போது ஏ + பி வந்து எவ்வளவு? 4 - ஏ வந்து எவ்வளவு? 1. அதுதான் பி. அப்போ பியோட திறன் வந்து எவ்வளவு? 4 + -1 3. ஓகேவா? இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க் வந்து 24, மொத்த ஒர்க்கு 24. அதை யார் செய்தால்? பி. ஸோ பி வந்து என்னது? 3. 1 3 3, 8 3 24. ஸோ ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ + பி 12 நாளில் செய்தாங்க. ஏ + பி 12 நாளில், பி + சி 15 நாளில். ஓகேவா? அப்போ சி + ஏ 20 நாளில் செய்தாங்க. ரைட்? ஓகே, இப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ + பி + சி எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். 60 எடுத்துக்கலாம். 12 15 20க்கு எல்சிஎம் வந்து 60. ஓகேவா? சரி, அப்போ 12 × 5
60, 15 × 4 60, 20 × 3 60. ரைட் ஓகேவா? அப்போ எஃபிஷியன்சி வந்து a + bக்கு 5, b + cக்கு 4, c + aக்கு 3. ரைட் ஓகே. அப்போது நம்ம எஃபிஷியன்சி a + b + c ஈக்குவல் டு எவ்வளவு? 5 4 9 9 + 3 12. ஓகேவா? இது வந்து எல்லாமே a 2 முறை வந்திருக்கு, b 2 முறை வந்திருக்கு, c 2 முறை வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால் 2 போட்டுக்கணும். 2 a + b + cயோட திறன் தான் எவ்வளவு? இந்த 12. ஓகேவா? அப்போது a + b +ஓட திறன் எவ்வளோ வரும்? a + b + c 12 இந்த சைடு வரும்போது 12 / 2 ஆயிரும். அப்போ 6. அப்போ a + b + c 3ஓட திறன் வந்து என்னது? 6. என்ன கேட்டிருக்காங்க? 3வும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ டோட்டல் ஒர்க்கு வந்து என்னது? நமக்கு இந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போது 60 / எத்தனை நாள் செய்வாங்க? திறன் எத்தனை? 6. இப்போ / 6 அடித்தா 10. அப்போ a + b + c 3வும் சேர்ந்து செஞ்சால் 10 நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை செய்வார். ரைட் ஓகே. ஏ 12 நாளில் ஒரு வேலையை செய்வார். ரைட். பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அதாவது பி வந்து 60% ஏவோட அதிகமாக வேலை செய்வாப்பில் வேகமாக. ஓகேவா? ஸோ பிக்கு வந்து 120 போட்டிருக்காங்க. ஏன்னா 60% அதிகனால 120. ஏ வந்து 100. ரைட் ஓகேவா? சரி, இதை கேன்சல் பண்ண வரும். 5 × 10 8 × 16. ஓகேவா? அப்போது பியோட எஃபிஷியன்சி 8, ஏவோட எஃபிஷியன்சி 5. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் பி அலோன் டேக். பி மட்டும் எத்தனை நாளில் தனியாக வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி ரைட்டு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். மென் இன்ட்டு அதாவது எஃபிஷியன்சி இன்ட்டு டே ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 × day 2. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? ஏவோட எஃபிஷியன்சி 5. ரைட். எத்தனை நாள் செய்வாங்க? 12 நாளில். அது டே 1 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 8 இன்ட்டு அவங்க எத்தனை நாள் செய்வாங்க அதான் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போது எத்தனை வரும்? 7 நாள் 8, 3 நாள் 12. ரைட்டா? அப்போ 15 = day 2. 2 × 2 day 2. ஓகேவா? சரி ரைட். அப்போ day 2 வந்து எவ்வளோ வரும்? 15 / இந்த 2 15 இது ஈக்குவல் டு இருக்கும்போது டிவைடில் வந்துடும். அப்போ அடித்தா என்ன ஆகும்? 15 / 2 7.5. அப்போ பி மட்டும் தனியாக 7.5 நாளில் செய்வார். இந்த கொஷின் பாருங்க. ஏ வந்து 35 நாள் ஒரு வேலையை செய்வார். ரைட் ஓகே. ஏ வந்து 35 நாள் செய்வார். பி வந்து 40% மோர் எஃபிஷியன்ட் தான் ஏ. அது ஏ பி. பி வந்து 40% ஏவோட சீக்கிரம் வேலை செய்தாருன்னு அர்த்தம். அப்போது இது 40 அதிகம்னால 140 போட்டுக்கிறோம். ஏ 100. ஓகேவா? அடித்தா என்ன வரும்? 5 × 10 7 × 14. ஸோ இதுதான் ஏபியோட எஃபிஷியன்சி திறன். ரைட் ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் E1 × day 1 = E2 × day 2. ரைட். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 35 நாளில் செய்வார். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 5 என்று எத்தனை நாள் செய்வார்? 35 நாட்களில் செய்வார். ரைட். ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 7 இன்ட்டு அவங்க எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு செய்யுதுங்க. ஓகே. இப்போ 7 7 5 35. அப்போ day 2 வந்து எவ்வளவு? 5 × 5 25. அப்போ பி வந்து 25 நாளில் தனியாக செய்து முடிப்பார். ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 48 நாளில் செய்தார். ஓகேவா? ஏ வந்து 48 நாள். ஏ + பி வந்து எத்தனை நாள்? 16 நாள். பி மட்டும் எத்தனை நாளில் கேட்போம் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி செய்யலாம்? ஈஸியாக 48 இன்ட்டு இந்த 16 பெருக்கிங்க டிவைடட் பை 48 × 16 டிவைடட் பை 48 இந்த 16 கழிச்சிருங்க. எவ்வளோ ஆகும்? 48 16 போனால் 2 3 32. ரைட் ஓகேவா? ஒரு 16 16 7 16 32 1 2 24 2 48. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட் ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் இது முந்தின கொஷின் மாதிரி தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. இந்த கொஷின் பாருங்க. பி வந்து ஒரு வேலையின் பாதி பகுதியை 6 நாள் செய்வார். பி வந்து
ஒரு வேலையின் பாதி பகுதியை 6 நாளில் செய்வார். ரைட்டா? சரி, அடுத்து வந்து Q வந்து ஒரு வேலையின் 2/3 பகுதியை 4 நாளில் செய்வார். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முக்கால்வாசி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டுக்கோங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும், முழு வேலையை மாற்றுங்க. P ஹாஃப் வேலையை 6 நாளில் செய்வார்னா இந்த 2 ஈக்குவல் கன்சிடர் கொண்டு போயிருங்க, மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ P வந்து Pயோட ஒரு நாள் வேலை, ஒரு வேலை வந்து எவ்வளவு, 2 × 6 12. ரைட். இப்போ Q அதேமாரி இந்த ஈக்குவல் அடிச்சுக்கணும், 1 2 2 4. ரைட்டா? அப்போ Qயோட 1/3 வேலை வந்து 2 நாளில் முடியும். ரைட்டா? அப்போ Qயோட ஒரு நாள் வேலை வந்து எத்தனை நாள், இந்த 3 அந்த சைடு கொண்டு வரோம், ஈக்குவல் டு அந்த சைடு 3 கண்டா 3 × 2 6. ஓகேவா? அப்போ Pயோட ஒரு நாள் வேலை 12, Qயோட ஒரு நாள் வேலை 6. ரைட். இப்போ உங்கள் ரெண்டும் சேர்ந்து செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து செஞ்சால் நம்ம எப்படி சொல்லணும், P + Q எப்படி செய்யலாம், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 12 × 6. ரெண்டும் சேர்ந்து செஞ்சனால கூட்டி போட்டுருங்க, 12 + 6 கீழே வந்து 18 போடணும். ஓகேவா? 1 6 6, 3 6 18, 1 3 3, 4 3 12. 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் செய்வாங்க. ஆப்ஷனில் 4 இருக்குது, ஆனால் 4 போட்டால் தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதில் முக்கால்வாசி வேலை தான், 3/4 வேலை தான். அப்போது என்ன எப்படி செய்யணும், 4 × 3/4 அடித்தா 1 நாள் 4. ஓகேவா? அப்போ 3 நாளில் செய்வாங்க. முக்கால்வாசி வேலையை 2 பேரும் சேர்ந்து 3 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி வந்து 15 நாளிலும் செய்தாங்க. அவங்க ரெண்டுத்துக்கும் 1500 ரூபா அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஏ வந்து எத்தனை நாள் செய்தாங்க, 10 நாள். பி வந்து 15 நாள். ரைட்டா? இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எவ்வளோ எடுக்கலாம், 30. ரைட்டா? அப்போ 3 × 10 30, 2 × 15 30. ரைட். ஓகேவா? சரி, இதோட எஃபிஷியன்சி கிடச்சிட்டு ஏக்கு பிக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோட இந்த 1500ல் ஏவோட அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், மொத்தம் அவ்வளவு 3 + 2 5. மேலே என்ன போடணும்னா கீழே வந்து முழு அமௌண்ட் போடணும், 3 + 5. மேலே யார் கேட்டிருக்கா, ஏவோடது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏவோடதுன்றது 3. ரைட்டா? இன்ட்டு அவங்க அமௌண்ட் எவ்வளவு, 1500. 1500. ஓகேவா? அடித்தா என்னாகும், 1 5 5, 3 5 15, 0 0. அப்போது 3 × 300 900. ஏவோட அமௌண்ட்டு 900. அப்போ பியோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், மொத்தம் 1500 போச்சுன்னா 600. அப்போ ஆப்ஷன் சி. ரைட். ஓகேவா? ரைட்டு. இப்போ பியோட அமௌண்ட்டு தனியாக கண்டுபிடிக்க எப்படி செய்யலாம், இந்த மொத்த குலத்தை எவ்வளவு, ஏ + பி, மேலே பியோட குலத்து இல்லையா, பி போட்டுக்கோங்க, இன்ட்டு மொத்த அமௌண்ட்டு 1500. ரைட்டா? ஏ + பி எவ்வளவு, 5, பி எவ்வளவு 2, இன்ட்டு 1500. அடித்த எவ்வளோவும் 300. அப்போ 2 × 300 எவ்வளவு, 600. ஓகேவா? அப்போ பி 600, ஏ வந்து 900. அடுத்த கொஷின் பாருங்க. ஏ வந்து 10 நாள் செஞ்சுருக்காரு, பி வந்து 15 நாள். ரெண்டுத்துக்குமா சேர்த்து 2 லட்சம் இருக்குது. அப்போ ஏவோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம், எல்சிஎம் 10 15 எல்சிஎம் வந்து 30. 3 × 10 30, 2 × 15 30. ரைட். ஓகே. இப்போது என்ன கேட்டிருக்கு, ஏவோட அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏவோட அமௌண்ட் மட்டும் கேட்டுச்சுன்னா மொத்த குள்ளது போட்டுக்கணும், ஏ + பி. யாரோட உள்ளது கேட்டிருக்கு, ஏ மட்டும் தான், அதை மேலே போடணும், இன்ட்டு என்ன அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட்டு 2 லட்சம். 1 2 3 4 5. ரைட். ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3, ஏ + பின்னா 3 + 2 5, இன்ட்டு 2 லட்சம். ரைட்டு. 1 5 4 5 20, 0 0 0. ரைட்டா? 20 4. இப்போ 3 × 12 எவ்வளவு, 1,20,000. ரைட். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அது 15 மணி 40 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். ஓகேவா? ரைட்டு. எனில் அவர்களுடன் மேலும் 15 பேர் சேர்ந்தாச்சுன்னா அந்த வேலையை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டுறாங்க. ரைட்டா? ரைட். எஃபிஷியன்சி
சரி, men 1 into day 1 equal to m2 into day 2, ரைட்டா? எஃபிஷியன்சி கொடுத்தா எஃபிஷியன்சி போட்டுக்கலாம், ரைட். என்ன கொடுத்துருக்கு? 15 men எத்தனை நாள் முடிப்பாங்க? 40 நாள். ஓகேவா? 15 men 40 நாள் முடிப்பாங்க. ஓகே, அது ஈக்குவல் டு 15 பேர் அதிகமாக வந்துட்டான். இப்போ 15 பேர் அதிகமாகிட்டான்னு அர்த்தம், ஏற்கனவே 15 பேர் இருக்காங்க, 15 + 15 30. 30 பேருக்கு வந்தாச்சுன்னா அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க, ரைட்டு. ஓகேவா? தான் கேட்டிருக்கு. 15 15 15 30, 1 2 2 20 2 40. அப்போது இன்னும் 15 பேர் சேர்ந்தாச்சுன்னா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? 20 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏபி 12 நாளில் செய்வாங்க. பிசி அதாவது A + B 12 நாள், B + C 15, A + C 20 நாள், ரைட்டா? அப்போது தனித்தனியே ஒவ்வொருவரும் தனித்தனியே இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட். சரி, இப்போது ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுக்கலாம். 12 15 20க்கு எல்சிஎம் வந்து 60, ரைட். ஓகேவா? சரி, இப்போ 12 × 5 60, ரைட். 15 × 4 60, ஓகே. 20 × 3 60, ஓகேவா? அப்போது இதோட எஃபிஷியன்சி கிடச்சிச்சு, ரைட். ஓகேவா? ரைட். அப்போது A + B + C இதோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 4 9 12, ரைட்டா? ரைட். இங்கே 2A 2B 2C இருக்குது. ஸோ 2A + B + C தான் 12, ஓகேவா? ரைட். அப்போ A + B + C வந்து என்ன வரும்? A + B + C இந்த 12 / 2 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். எவ்வளவு? 6. அப்போது A + B + C வந்து 6. இப்போ நமக்கு என்ன வேணும்? தனித்தனியாக கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த A + B + C அதில் இந்த A + Bயை கழிச்சா என்ன வரும்? நமக்கு C கிடச்சிடும் இல்லையா? A + B + Cயில் A + Bயை கழிச்சா நமக்கு C கிடச்சிடும், ரைட்டு. அப்போ A + B + C வந்து நமக்கு எழுது 6 மைனஸ் A + B வந்து எவ்வளவு? 5. அப்போ என்ன? C வந்து 1, ரைட்டா? அப்போ C வந்து நமக்கு 1, ரைட்டா? அப்போ C எத்தனை நாளில் செஞ்சுருப்பார்? மொத்த ஒர்க் வந்து 60. C வந்து எவ்வளவு? ஒரு நாள். சியோட யூனிட் வந்து 1, அப்போ /1. இப்போ எவ்வளவு? C வந்து 60 நாளில் செஞ்சுருப்பார், ரைட். ஓகே. அடுத்து B கண்டுபிடிக்கலாம். B எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே A + B + C மைனஸ் இந்த B + Cயை கழிச்சா என்ன வரும்? A + B + Cயில் B + Cயை கழிச்சாச்சுன்னா நமக்கு A கிடச்சிடும் இல்லையா? ஓகே. இப்போ A + B + C வந்து நமக்கு வந்து எவ்வளவு? 6 மைனஸ் B + C வந்து 4, ஓகேவா? அப்போது 6 - 4 2. அப்போ A = நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. ஏவோட யூனிட் வந்து 2. ஸோ அப்போது A எத்தனை நாள் செய்வாப்பில்? மொத்த ஒர்க்கு 60. 60ல் ஏவோடது வந்து எவ்வளவு? 2 / 2 அடித்தா 30, ஓகேவா? அப்போ A வந்து 30 நாளில் செய்வார், ரைட். ஓகேவா? அடுத்து A + B + Cயில் A + Cயை கழிக்கும். மூணாவதுக்குள்ளே தான் A + Cயை கழிச்சா என்ன ஆகும்? நமக்கு B கிடச்சிடும் இல்லையா? சரி. அப்போ A + B + C வந்து 6 மைனஸ் A + C வந்து 3 என்ன ஆகும்? 3. அப்போ பியோட யூனிட் வந்து 3. மொத்த ஒர்க்கு வந்து எவ்வளவு? 60 / B எவ்வளவு வந்து 3 அடித்த எவ்வளவு? 20, ஓகேவா? அப்போ வந்து A வந்து நமக்கு 30 நாளில் செய்வார். A வந்து எத்தனை? 30. B வந்து 20. C வந்து 60 நாளில் செய்வாப்பில், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A. அடுத்த கொஷின் நடத்திருக்குது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் லாஸ்ட் 5 இயர்ஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறது தான் எடுத்து நடத்தியிருக்கேன். நீங்கள் இதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி அடுத்தடுத்த கொஷின் நம்ம போடலாம். அடுத்த பார்ட்டு அப்படி எல்லாமே போடுவோம், ஓகேவா? இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 3 பார்க்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் எடுத்துருக்கு. A மற்றும் B வந்து 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பாங்க முறையே, சரியா? அப்போ A வந்து இது எத்தனை நாள் முடிப்பார்? 12 நாளில். B வந்து 20 நாளில் முடிப்பார், ரைட்டா?
2 பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கினார். சில நாள் செய்த பிறகு பி பெயர்ந்தார். மீதமுள்ள வேலையை ஏ 4 நாளில் முடிக்கிறாரு. ரைட்டா? எனில் தொடங்கிலிருந்து பி எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு விட்டு போயிருப்பாருன்னு கேட்டுக்காங்க. இதை நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். சரியா? ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2க்கு எல்சிஎம் எடுங்க. அதான் டோட்டல் ஒர்க். ரைட்டா? 2க்கு எல்சிஎம் ஆனது 60. ரைட்டா? ரைட். அப்போ இதுதான் என்னது டோட்டல் ஒர்க்கு அல்லது டோட்டல் யூனிட். அதாவது எவ்வளோ செய்ய வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத யூனிட். ஓகேவா? இப்போ எல்சிஎம் வந்து 12 × 5 60 வந்துடும். ரைட்டா? 3 × 20 60. ரைட்டா? ஓகே. அப்போது ஏக்கு வந்து எஃபிஷியன்சி 5, பிக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து 3. எஃபிஷியன்சினா என்னென்னா ஏ வந்து ஒரு நாளில் 5 யூனிட் வேலை செய்தார். ஓகேவா? பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் வேலை செய்தாங்க. ரைட்டா? இதுதான் எஃபிஷியன்சி. ரைட்டு? ஓகே. சரி. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். என்ன செய்ய ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தாங்க. ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஓகேவா? ப்ளஸ் மிச்ச வேலையை பி இப்போ விட்டுட்டு போயிருக்காரு. போனதுக்கப்புறம் மீதி உள்ள வேலையை ஏ மட்டும்தான் செய்தார். எத்தனை நாளில் செய்தார்? 4 நாளில் செய்தார். ஓகேவா? இதானது இந்த டோட்டல் ஒர்க் 60. ரைட்? ஓகே. அப்போது ஏ ப்ளஸ் பி என்னது நமக்கு தெரியும். ஏ வந்து 5 யூனிட்டு, பி வந்து 3 யூனிட்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? மொத்தம் 5 + 3 8. எக்ஸ் ப்ளஸ்ஸு ஏ வந்து 5. ஓகேவா? ஏக்கு போல் 5 எத்தனை நாள் செய்தாங்க? 4 நாளில். ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஒர்க் 60. இப்போ 8x + 20 = 60. இப்போ 8x = இந்த 20 ஈக்குவல் டு கன்சிடர் போச்சுன்னா ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 40. இப்போ x = 40 / 8 அடித்தா 5. ஸோ எக்ஸ் வந்து 5. ஓகேவா? எக்ஸ் 5னா இந்த ஏவும் பியும் 5 நாள் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பி விட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பி வந்து 5 நாள் செஞ்சுருக்காப்புல போயிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி. செகண்ட் மெத்தட் பாருங்கள். இது வந்து ரிமைனிங் மெத்தடுமோ மிச்சம் உள்ள நாளை வச்சு நம்ம கணக்கு பண்ணுது. எப்படின்னு பாருங்கள். ஏ தான் உங்களுக்கு மிச்ச ஒர்க்கை முடிக்கிறாரு. எத்தனை நாளில்? 4 நாளில். சரி, ஓகே. ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை யூனிட் செய்வார்? 5 யூனிட் செய்வார். ரைட்டா? அப்போது மிச்ச ஒர்க் எவ்வளவு? 4 நாளில் செய்தார். இப்போ 4 நாளில் ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா 4 நாள் எத்தனை யூனிட் செய்வார்? 4 × 5 20. 20 யூனிட் செய்வார். ஓகேவா? அப்போ மொத்தம் யூனிட் எவ்வளவு? 60. 60ல் 20 போச்சுன்னா எவ்வளவு? 40 யூனிட்டுக்கு மிச்சம். இந்த 40 யூனிட் தான் யாருக்கு செஞ்சுருப்பா? ஏவும் பியும் சேர்ந்து. ரைட்டா? ஓகேவா? சரி. அப்போது 40 / ஏ ப்ளஸ் பி. 40 / ஏ வந்து எவ்வளவு? 5, பி வந்து 3. அப்போது 8. கேன்சல் பண்ணால் 5. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி. 2 மெத்தடில் செய்யலாம். இதுலேயும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். ஓகேவா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி தான். பி வந்து 20 நாளில் செய்கிறாரு ஒரு வேலையை. கியூ வந்து 30 நாளில் செய்தார். ரைட்டா? சரி. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. 60 எல்சிஎம். ரைட்டு? ஓகேவா? சரி. அப்போ 20 × 3 60, 30 × 2 60. ரைட்டா? அப்போது பிக்கும் கியூக்கும் எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. இப்போ பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் செய்வார். கியூ வந்து ஒரு நாளில் 2 யூனிட் ஒர்க்கு செய்வார். ரைட்டா? டோட்டல் யூனிட் வந்து 60. ரைட். என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு மெத்தட் படி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தாங்க இல்லையா? அப்போது பி ப்ளஸ் கியூ எத்தனை நாளில் வேலை செய்வாங்கன்னு தெரியாது. எக்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளஸ் யாருக்கு போயிருந்தான்? கியூ போயிருந்தாங்க. பி வந்து ரிமைனிங் ஒர்க்கு 5 நாளில் செய்தார். ஓகேவா? பி ஆனவர் மீதி உள்ள வேலையை 5 நாளில் செய்தார். ஸோ பி வந்து மீதி வேலையை எத்தனை நாள் செய்தார்? 5 நாள். ஈக்குவல் டு மொத்த யூனிட் எவ்வளவு? 60. ரைட்டா? டோட்டல் ஒர்க்கு ஆகுது. ஸோ பி ப்ளஸ் கியூ நமக்கு தெரியும். பி 3, கியூ வந்து 2. ஸோ அப்போ 5x ப்ளஸ் பி வந்து எவ்வளவு? 3 × 5 ஈக்குவல் டு 60. இப்போ 5x ப்ளஸ் 5 15 ஈக்குவல் டு 60. ஸோ 5x இப்போது ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 15 வந்தால் -15. அப்போ 5x ஈக்குவல் டு 45. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 5 45 45. ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்போது
Q வந்து 9 நாள் செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு போயிருந்தாரு. ஓகேவா? ஸோ அதாவது பியும் கியூவும் இந்த எக்ஸு வந்து 9 போட்டால் என்ன அர்த்தம்? பியும் கியூவும் 9 நாள் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து செகண்ட் மெத்தட், ரிமைனிங் மெத்தடு. ஓகேவா? ரிமைனிங் மெத்தட்னா யார் மிச்ச வேலையை செஞ்சால் அதை பார்க்கணும். யார் செய்தால் பி ரிமைனிங் வேலையை எத்தனை நாள் செய்தார்? 5 நாள். பி ஒரு நாளைக்கு 3 யூனிட் செய்தார்னா 5 நாளைக்கு எத்தனை யூனிட் செய்வார்? 5 × 3 15 யூனிட் செய்வார். ஓகேவா? இப்போ பி வந்து 15 யூனிட்டு செய்வார். ஓகேவா? மொத்தம் யூனிட் எவ்வளவு? 60. 60ல் 15 போனால் 45 யூனிட் இருக்குது. 45 யூனிட் தான் யார் செஞ்சுருப்பா? பியும் கியூவும் சேர்ந்து. ரைட்டா? அப்போ பி வந்து 3, கியூ வந்து 2 கூட்டம் எவ்வளவு? 5. ரைட்? ஓகேவா? அடித்தா 9 × 5 45. ஸோ ஆப்ஷன் பி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் செய்தாங்க. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் செய்தாங்க. சரியா? முடிப்பாங்க. சரியா? 30 நாள் முடிப்பாங்க. ரெண்டுக்கும் சேர்ந்து 20 நாள் செஞ்சதுக்கப்புறம் பி வந்து சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாளில் செய்தார். ரைட்? ஓகேவா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? 2 மெத்தடில் செய்யலாம். ஏவும் பியும் எத்தனை நாள் செய்தாங்க? ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் செய்தாங்க? 30 நாளில் செய்வாங்க ஒரு வேலையை. ஆனால் அவங்க வந்து 20 நாள் தான் செய்தாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ நாள் செஞ்சாங்க? 30ல் 20 நாள் தான் செய்தாங்க. ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? இப்போ அடித்தா என்ன ஆகும்? 2/3 ஒர்க்கு தான் 2/3 ஒர்க்கு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ரைட்டா? மீதி உள்ள வேலையை யார் செய்தானா? ஏ 20 நாளில் செய்வார். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இப்போ 2/3 ஒர்க்கு தான் செஞ்சுருக்காங்க. மீதி உள்ள வேலையை எப்படி கண்டுபிடிப்போம்? மீதி உள்ள வேலைனா என்ன? கீழே இருந்து மேலே தான் கழிச்சிடும். சரியா? இப்போ 3ல் 2 போனால் எவ்வளவு? 1/3. இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஓகேவா? 3ல் 2 கழிச்சு திரும்ப கீழே உள்ளது அப்படியே போட்டணும். இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஓகே, இப்போ இந்த மிச்சம் உள்ள வேலையை தான் யார் செய்தான்னு சொல்லியிருக்கு? ஏ. எத்தனை நாளில் செய்வாங்க? 20 நாளில் செய்வார். ஸோ 20 இந்த 1/3 ஒர்க்கு 20 நாளில் செய்வார். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 3 இந்த சைடு போச்சுன்னா 60. ஏ வந்து ஒரு நாள் வேலையை வந்து எத்தனை நாள் செய்வார்னா 60 நாளில் செய்வார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. இதை இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலாம்னா செகண்ட் மெத்தடு, அதாவது ரிமைனிங் மெத்தட் இது பேர். ஓகேவா? ஏவும் பியும் 30 நாள் வேலை செய்வாங்க. ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள்? 30 நாள். ஓகேவா? ஆனால் அவங்க வந்து 20 நாள் தான் சேர்ந்து செய்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருந்தாங்க. அது ஏ வந்து பி விட்டு போயிருந்தாங்க, ஏ செய்தாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்தாங்க? 20 நாள் செய்தாங்க. 20 நாள் செஞ்சுட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை ஒர்க் இருக்குது? மிச்சம் 10 இருக்குது. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 10 ஒர்க்கு மிச்சம் இருக்குது. அதை தான் யார் செய்தா? ஏ. எத்தனை நாள் செய்தார்? 20 நாளில் செய்தார். ஓகேவா? ரைட். அப்போது ஏ ப்ளஸ் பி இந்த ஏ ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைட் ஆகும். அப்போது ஈக்குவல் டு 20 இந்த இது 10 இந்த சைடு போகும்போது டிவைடில் போயிடும். ரைட்டா? அடித்து கேன்சல் பண்ணால் 2/1. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 2. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி ஒரு நாள் வந்து 2 யூனிட் செய்வாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் செய்வாங்க. ரைட். இப்போது பி தானே ஏ வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு தனியாக கேட்டிருக்கு இல்லையா? சரி, ரைட். சரி, இது வந்து ஏ. ரைட். இப்போது ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் செய்வாங்கன்னு கொடுத்துருக்கு? 30 நாளில் 30. ஏ வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு தனியாக. ரைட்டா? ரைட். நமக்கு ஏ ப்ளஸ் பிக்கு என்ன தெரியும்? 2. ஸோ 2 × 30 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1. ஏ வந்து 1. ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 30 60. ஸோ ஏ முடினா 60 நாளில் செய்வார். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏவும் பியும் ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள் செய்வார். ஓகேவா? இது ரிமைனிங் மெத்தட் படி செய்யலாம். ஓகே, ஏ வந்து ஒரு வேலையை 45 நாள் செய்வார். ஆனால் அவர் 15 நாள் தான் செஞ்சுட்டு போயிடுதார். மீதி உள்ள வேலையை பி வந்து 24 நாளில் முடிப்பார். ஸோ ஆனால் ஓகேவா? அதனால் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? 80% ஆஃப் வேலையை அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட். பாருங்கள், ஏ வந்து 45 நாள் செய்யணும் இல்லையா? 45 நாள் அந்த வேலையை செய்வார். ஆனால் அவர் எவ்வளோ நாள் செய்தார்? 15 நாள் தான் செய்தார்.
அப்புறம் போயிருந்தார். அப்போ 15 நாள் தான் செய்தார். அப்போ மீதி வேலை எவ்வளவுக்கு 30. ஓகேவா? இப்போ ஏக்கு மீதி வேலை எவ்வளவுக்கு 30. இந்த ஏவோட மீதி 30 வேலையை தான் யார் செய்தா? பி. எத்தனை நாளில்? 24 நாளில். அப்போ பி வந்து இந்த ஏவோட 30 மீதி வேலை தான் 24 நாளில் செய்தார். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பிங்க வந்துடும் டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு 24 30 ஈக்குவல் டு 30 டிவைட் ஆகிடும் 30. கேன்சல் பண்ணால் 4 24 5 30. ரைட். ஓகே. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி வந்து 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 45 நாளில் ஒரு வேலையை செய்வார். இப்போ ஏ வந்து 45 நாளில் செய்வார். ஓகேவா? ரைட். இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். ஏக்கு வந்து என்னது? 4. ஏவோட எஃபிஷியன்சி 4. இப்போ 4 × 45 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தான் எவ்வளவு? ஏ 4 பி 5. அப்போது 9. 4 + 5 9. இவங்க தான் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு. தான் எக்ஸ். ஓகே. 4 9 9 5 9 45. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 5 20. இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 20 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் 20 போட்டால் தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 80% ஆஃப் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20 × 80%. 80% 80/100. ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். அப்போ 8 × 2 16. ஓகேவா? ஸோ 16 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 12 ஹவரில் செய்வார். பியும் சியும் 3 ஹவரில் செய்வார். ஏவும் சியும் 6 மணி நேரம் செய்வாங்க. ஸோ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. ஏ வந்து எத்தனை மணி நேரம்? 12 ஹவர்ஸ். பியும் சியும் சேர்ந்து 3 ஹவர்ஸ். ஏவும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸ். ரைட்டா? சரி. இப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம் கண்டுபிடிங்கன்னா டோட்டல் ஒர்க். எல்சிஎம் பாருங்கள். 12 3 6க்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? எல்சிஎம் 12. ஓகேவா? எல்சிஎம் இதுக்கு 12 எடுக்கலாம். அப்போது 12 1 12, 3 × 4 12, 6 × 2 12. ரைட். ஓகேவா? சரி. ஓகே. இப்போ நமக்கு எஃபிஷியன்சி கிடச்சிட்டு. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 1, பி + சியோட எஃபிஷியன்சி வந்து 4, ஏ + சியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஓகேவா? சரி. ரைட். அதாவது 2 யூனிட் முடிப்பாங்க 1 மணி நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி. இப்போ என்ன கேட்டிருக்கு? பி மட்டும் தனியாக கேட்டிருக்கு. ஓகேவா? பி மட்டும் தனியாக கேட்டிருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகும்? ஏ ஃபஸ்ட்டுக்குள்ளதையும் ரெண்டாவதுக்குள்ளதையும் கூட்டினா ஏ ப்ளஸ் இதையும் கூட்டினா பி ப்ளஸ் சி. ரைட்டா? ஏக்கு யூனிட் என்னது? 1 ப்ளஸ் பி + சிக்கு என்னது? 4. அப்போ ஏ + பி + சி வந்து எவ்வளவு? 5. நமக்கு என்ன வேணும்? பி தான் வேணும். ஓகேவா? இந்த பி வேணும்னு வச்சுன்னா இந்த ஏ + சியை ஏ + பி + சியில் கழிச்சோம்னா என்ன கிடச்சிக்கும்? இந்த ஏ + பி + சியில் ஏ + சியை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பி கிடச்சிடும். ரைட்டா? ஸோ அப்போ ஏ + பி + சி 5 மைனஸ் ஏ + சிங்க வந்து 2 யூனிட்டு 2 ஈக்குவல் டு பி. அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளவு? 3. இப்போ பி வந்து 1 மணி நேரத்தில் 3 யூனிட் செய்வாப்பில். நமக்கு பி தனியாக எவ்வளோ நாள் செய்வான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ டோட்டல் யூனிட் வந்து எவ்வளவு? 12. அந்த 12 வந்து எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க? 3. பி வந்து 3. ஓகேவா? அதனால் 1 3 3 4 3 12. ஸோ 4 மணி நேரத்தில் பி வந்து தனியாக செய்வாப்பில். ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 15 நாளில் ஒரு வேலை செய்தார். பி வந்து அதே வேலையை 20 நாளில் செய்தார். ரைட்டா? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கும் வேலையின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏ வந்து 15, பி வந்து 20 நாள். ரைட்டா? ஓகே. எல்சிஎம் எடுத்தா 60. 15 × 4 60, 20 × 3 60. ரைட்டா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. இப்போது ஏ வந்து 4 ஒரு நாளைக்கு 4 யூனிட் செய்வார். பி வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் செய்வார். ரைட். ஓகேவா? அவங்க 2ம் சேர்ந்து 4 நாளில் எவ்வளோ யூனிட் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 2ம் சேர்ந்து ஏ + பி 2ம் சேர்ந்து மொத்த யூனிட் எவ்வளவு? 60 யூனிட். 60 யூனிட்டில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க? 2ம் சேர்ந்துனா
4 + 3 7 யூனிட் செஞ்சுருக்காங்க. அதே இது 4 நாள் செஞ்சால் அப்போ இன்ட்டு 4 போட்டுருங்க. ஒரு 4 நாள் 15 நாள் ஆகுது. இப்போ ரெண்டும் சேர்ந்து 4 நாளில் எத்தனை யூனிட் செஞ்சுருக்காங்க? இந்த ஃப்ராக்ஷன் இவ்வளோ செஞ்சுருக்காங்க ரைட்டா. வேலையின் அளவு 7ல் 15 செஞ்சுருக்காங்க. ஆனால் 7/15 போடக்கூடாது. அதில் என்ன கேட்டிருக்கு? மிச்சம் உள்ள வேலைன்னு கேட்டிருக்கு. மீதி அவங்க 7/15 செஞ்சுருக்காங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? இதை கழிச்சிருங்க. 15ல் 7 போனால் 15 - 7 / இந்த கீழே உள்ள 15. இப்போ 8/15. மிச்சம் உள்ள வேலையானது 8/15. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். முகேஷ் வந்து 2/7 ஆஃப் ஒர்க் வந்து ஒரு நாளில் செய்வார். அப்போது ஒரு முழு ஒர்க்கு எத்தனை நாள் செய்வார்னு கேட்டிருக்காரு. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னென்னா மென் 1 டே 1 ஒர்க் 1 ரைட்டா. அது ஒர்க்கை வந்து கீழே போடுவோம். டே மென்லாம் மேலே வரும், ஒர்க் வந்து கீழே வரும் ரைட். ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? முகேஷ் வந்து 2/7 ஆஃப் ஒர்க்கை 1 டேயில் செய்தார். அப்போது டே வந்து மேலே இருக்கையா, ஒரு நாளில் ஒர்க் வந்து கீழே வரும். 2/7 ஆஃப் ஒர்க்கை செய்தார். அப்போது 2/7 ஓகேவா ஈக்குவல் டு எத்தனை நாளில் ஒரு முழு ஒர்க்கு செய்வார்னு கேட்டிருக்காரு. எத்தனை நாளில் முழு ஒர்க்கை செய்வார்? முழு ஒர்க்னால் 1 ஓகேவா. ஒர்க்கு வந்து கீழே வரும் சரியா ரைட். இப்போது இதை எப்படி பண்ணலாம்? x = 1க்கு மதிப்பு கிடையாது, ஸோ அதை விட்டுருங்க. இந்த 2/7 மேலே போகும்போது என்ன ஆகும்? 7/2 ஆகும் ஓகேவா ரைட். படித்தா என்ன ஆகும்? 3 1/2. அப்போ ஒரு ஒர்க்கு அவங்க எத்தனை நாளில் செய்வார்? 3.5 நாளில் செய்வார். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்வார். ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்வாராம். பி வந்து அதே வேலையை ஏ எடுத்துருக்க டைமோட பாதி டைமில் செஞ்சுக்குவார். அப்போ பி எத்தனை நாளில் செய்வார்? 9 நாளில் செய்வார். இதில் பாதி டைம் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ 9 நாளில் செய்வார். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தாங்க. அப்போ ஒரு நாளில் எத்தனை பகுதி முடிச்சுப்பாங்கன்னு கேட்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எப்படி போடலாம்? A + B 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னா இது 2 பெருக்கிங்க. 18 × 9 2 பேரும் சேர்ந்து செய்தனால திரும்ப கூட்டணும். 18 + 9. இப்போ 18 × 9 / 2 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 27 ரைட்டா ரைட். இப்போது 9 9 3 9 27 1 3 3 6 3 18 ரைட் ஓகேவா. அப்போ 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் செய்வாங்க ஒரு வேலையை. எத்தனை பகுதின்னு கேட்டாச்சுன்னா 1/6 ரைட்டா. இப்போது 1/6 பகுதி வேலையை செய்வாங்க. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 2 மடங்கு பியோட சிறந்த வேலைக்காரர். ஏ வந்து பியோட 2 மடங்கு சிறந்த வேலைக்காரர். ஸோ ஏக்கு 2 போட்டு கொடுத்தோம், பிக்கு 1 போட்டு கொடுத்தோம் ரைட்டா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து 24 நாள் செய்வாங்களாம். 2 பேரும் சேர்ந்து 24 நாள் செய்வாங்க இணைந்து. அப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் செய்வாங்க. அப்போது ஏ மட்டும் எத்தனை நாட்கள் செய்வார் அதுதான் தெரியாது ரைட்டா. சரி, நமக்கு ஏபியோட எஃபிஷியன்சி தெரியும். A + B வந்து எவ்வளவு? இது 2, இது +1 எவ்வளவு? 3. ஸோ 3 × 24 = ஏ வந்து எவ்வளவு? 2 × டே அதான் தெரியாது. 1 2 12 2 24. இப்போ எத்தனை நாள் செய்வாங்க? 12 3 36. இப்போ ஏ மட்டும்னா 36 நாள் செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 3 மடங்கு சிறந்தவர் பிஏவோட ஓகேவா. ஏ வந்து பிஏவோட 3 மடங்கு சிறந்தவர் ரைட். இப்போ பி வந்து 24 நாள் எடுத்துக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க ஒரு வேலையை. பி வந்து எத்தனை நாள் செய்வார்? 24 நாளில் செய்வார் ஓகேவா. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ் ரைட். நமக்கு இதோட எஃபிஷியன்சி தெரியும். பி இது 1. ஸோ பிக்கு பதிலாக 1 போட்டால் 1 × 24 = A + B 2 சேர்ந்துனா 3 + 1 4. எக்ஸ் எத்தனை நாள்னு தெரியாது தான் வேணும் நமக்கு. ஓகே. 1 நாள் 4 6 நாளாக 24. அப்போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க? 6 நாட்களில் அந்த வேலையை செய்வாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 8 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்வாங்க ரைட்டா. 5 நாள் கழித்து 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்து சேருதாங்க. அப்போது அதுக்கப்புறம் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி ரைட். கொஷின் ஒருத்தருக்கு 8 ஆண்கள் 20 நாளில் வேலையை செய்வாங்க ரைட்டா. 5 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போது 5 நாள் முடிஞ்சுன்னா
மீதி எத்தனை இருக்கும்? 15 நாள் இருக்கும். இந்த 15 நாளும் அதே 8 ஆண்கள் இருப்பாங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்க. அப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்த எத்தனை அர்த்தம்? 8 + 4 12 மென். ரைட்டா? இவங்க வந்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் முடிப்பாங்க ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட். அப்போது 8 ஆண்கள் எத்தனை நாளில்? 15 நாளில் செய்வாங்க. 12 ஆண்கள் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. 7 நாள் 8, 3 நாள் 12, 1 3 3, 5 3 15. அப்போ 2 × 5 10. எத்தனை நாள் செய்வாங்க? 10 நாளில் அந்த வேலையை செய்வாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 8 ஆண்கள் 16 நாளில் ஒரு வேலையை செய்வாங்க. 8 ஆண்கள் 16 நாளில் ஒரு வேலையை செய்வாங்க. 4 நாள் கழிச்சதுக்கப்புறம் 8 பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ 4 நாளாக கழிச்சிருங்க. மீதி நாளுக்கு 12 நாள். இந்த 12 நாள்லேயும் 8 மேன் இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன செய்தாங்க? 8 பேர் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது 8 + 8 16 மென் ஆகும். ஓகேவா? இவங்க இந்த ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபார்முலானது men1 day 1 = m2 d2 men2 d2. ஓகேவா? இப்போது 8 மென்னு 12 நாளில் முடிப்பாங்க = 16 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டு. ஓகே. 1 8 8 16 1 2 2 6 2 12. அப்போது எத்தனை நாள் முடிப்பாங்க? 6 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு கேம்பில் 490 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 65 நாட்களுக்கான போதுமான மளிகை பொருள் இருக்குது. சரியா? அதாவது 490 வீரர்களுக்கு 65 நாளுக்கு போதுமான மளிகை பொருள் இருக்குது. ரைட். 15 நாட்களுக்கு பிறகு பல வீரர்கள் முகாமுக்கு வந்தால் மீதி வந்த மளிகை 35 நாளுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்குது. இப்போ எத்தனை வீரர்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துட்டு 15 நாட்களுக்கு பிறகு. அப்போது -15. மீதி எவ்வளோக்கு? 50 நாள். ஸோ இந்த 50 நாளும் அதே 490 பேர் தான் இருப்பாங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் 35 நாட்களுக்கு மட்டுமே நமக்கு மீதமுன்னது இருக்குது. ஓகேவா? அப்போ 50 நாள் மீதி எத்தனை இருக்குது? 35 நாளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். அது எக்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியும்? m1 day 1 = m2 × day 2. ரைட். அப்போது 490 சோல்ஜருக்கு 50 நாள்னா 35 நாளைக்கு எத்தனை சோல்ஜர்ஸு வந்திருப்பாங்க? ரைட். ஓகேவா? 5 7 35, 70 490. ரைட்டா? 5 15 50. இப்போ x = 700. இப்போ மொத்தம் 700 சோல்ஜர்ஸ். ஓகேவா? மொத்தம் 700 சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷினில் எப்படி கேட்பாங்க? மீதி எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 700 - 490 எவ்வளோ வரும்? 210. மொத்தமான 700, மிச்சம் எவ்வளோ வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா 210 ஆன்சர் எழுதணும். ஓகே. அடுத்த கொஷின். கொஷினை பார்த்து ஆன்சர் போடணும். ரைட். இந்த கொஷின் பாருங்கள். ஏ பிஐ கார்டில் 3 மடங்கு வேலை செய்து முடிப்பாங்க. அதாவது 3 times ஃபாஸ்ட். ரைட்டா? இப்போ ஏ பிஏவோட 3 times ஃபாஸ்ட். அப்போ 3 1. இது டைம் ரேஷியோவில் இருக்குது. இது ஒர்க் ரேஷியோவை மாற்றணும் நினச்சின்னா அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ 1 3. ரைட்டா? சரி. ரைட்டு. இதனால என்னென்னா 10 நாள் கம்மியாக வேலை செய்தார். யாரோட? பிஏவோட 3 மடங்கு அதிகமாக இருக்கணும்னா பிஏவோட 10 மடங்கு அதிகமாக வேலை செய்தார். ரைட்டா? அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னது? 2. இப்போ இந்த 2 தான் 10. ரைட்டு? ஓகேவா? அப்போ 1 5. ரைட். ஓகேவா? சரி. ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்கு? பி எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு. 1 5. 1 இப்போ 1 5னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ பி எவ்வளோ? 3. இப்போ 3 × 5 15. பி 15 நாளில் முடிப்பார். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. ஏ பிஏவோட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஏ பிஏவோட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். இது டைம் ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ரேஷியோ மாற்றணும். அப்படி மாற்றோம்னா அப்போ 1 இது 3 மாற்றி போட்டுக்கிற வேண்டியதான். ரைட். அதனால 24 நாள் கம்மியாக
வேலை செஞ்சு முடிச்சுக்கிதாக ஏ வந்து. இப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள், 2, அந்த 2 தான் 24. அப்போ 1 வந்து எவ்வளவு? 12. ரைட்டா? ரைட். இப்போது என்ன கொடுத்துருக்கு? 2 புக்கு சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு இல்லையா? இப்போது 2 24னா 1 வந்து 12. ரைட். அப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 1 × 12 12 நாளில் முடிப்பார். பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 3 × 12 36 நாளில் முடிப்பார். ரைட்டா? இப்போ 2 பக்கம் சேர்ந்து கேட்டிருக்கு. இப்போ 2 பக்கம் சேர்ந்து கேட்டால் நம்ம எப்படி எழுதுவோம்? a × b / a + b. ரைட்டா? இப்போ a வந்து 12 × b வந்து 36 / a + b. 12 + 36 கண்டித்து கூட்டினா எவ்வளவு? 48. ரைட்டா? 12 12 4 12 48. 1 4 4 9 4 36. ஸோ 9 நாளில் 2 பக்கம் சேர்ந்து முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் கேட்ட சம் கொஸ்டின்ஸ் அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். அதாவது 14 நாளில் 20 உமன் வந்து 16 நாளில் ஒரு வேலையை செய்தாங்க. அதே வேலையை 15 நாளில் 16 மென் செய்கிறாங்க. சரியா? அப்படிங்கும்போது அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட். இந்த டாப்பிக்கில் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? 2வது பாயிண்ட் என்னென்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். 3வது பாயிண்ட்டு நம்ம கேட்டிருக்க கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட்டா? இந்த 3 பாயிண்ட் தான். ரைட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஒர்க்கோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி என்ன தான்? எஃபிஷியன்சி. சரி, ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு? நம்ம எப்படி எழுதுவோம்னா மென்னு இன்ட்டு டே தான். ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு? 16 நாளில் 20 உமன் இன்ட்டு 20 உமன் ஒரு வேலையை செய்தாங்க. அதே வேலையை 15 நாளில் 16 மென் செய்தாங்க. சரியா? 15 நாளில் 16 மென் செய்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போது உமனையும் மென்னையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 20 உமன் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஈக்குவல் டு டிவைடில் வரும். 16 மென் ஈக்குவல் டு 15 days டிவைடட் பை 16 டே வந்து இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். 16 days. டே கேன்சல். சரியா? ரைட். அப்போது உமன் பை மென் ஈக்குவல் டு 15/16. இந்த 20/16 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வரும்போது தலைகீழாக வரும். ஸோ 16/20. ரைட்டா? 16 16 16 3 5 15 4 5 20. அப்போது உமன் பை மென் எவ்வளவு? 3/4. ரைட்டா? இப்போ என்ன இருக்குன்னா உமன் வந்து உமனோட கெப்பாசிட்டி வந்து 3, மென்னோட கெப்பாசிட்டி வந்து 4. ரைட், ஓகேவா? அவங்க அதாவது கெப்பாசிட்டி என்ன அர்த்தம்னா எஃபிஷியன்சி. ஒரு நாளில் 3 யூனிட் செய்வாங்க உமன் வந்து. மென் வந்து ஒரு நாளில் 4 யூனிட் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கு ரேஷியோ பிட்வீன் மென்னுக்கும் உமனுக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மென்னுக்கும் உமனுக்கும். மென்னு 4, உமன் வந்து 3. இப்போது 4/3 ஆன்சர். 3/4 போட்டக்கூடாது. 3/4னா என்ன அர்த்தம்னா உமனுக்கும் மென்னுக்கும் கேட்டால் நம்ம 3/4 எழுதணும். ஓகேவா? ரைட்டு. கொஷினை கரெக்டாக வாசிக்கணும். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 8 மென்னு 3 நாளில் வந்து ஒர்க் செய்வார். ரைட்டா? 8 மென் 3 days, 6 பாய் வந்து 5 days. அப்போது 4 மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து அதே வேலையை எவ்வளோ நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட். நம்ம எப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 2வது டோட்டல் ஒர்க்கு. 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 8 மென்னு எத்தனை நாளில்? 3 நாள் செய்தாங்க. ஓகேவா? ரைட்டு. 3 days. ரைட். ஈக்குவல் டு 6 பாய் எத்தனை நாள் செய்வாங்க? அதே வேலையை 5 நாளில் செய்வாங்க. ஸோ 5 day. ரைட். இப்போது மென்னையும் பாயும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 8 மென் டிவைடட் பை இது மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் வச்சுருக்கும் போது டிவைடில் வரும். 6 பாய் ஈக்குவல் டு 5 day. இது சொல்லும் போது டிவைடட் பை 3 day. ரைட்டா? டே கேன்சல். ரைட், ஓகே. சரி. இப்போ மென்னு டிவைடட் பை பாய் ஈக்குவல் டு 5/3. இந்த 8/6 ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது தலைகளாக போயிடும். ஸோ 6/8. ரைட்டா? 1 3 3 3 6 1 2 2 4 2 8. அப்போது 5/4. ரைட்டா? அப்போ மென் டிவைட் பை பாய் வந்து எவ்வளவு? 5/4. அப்போ மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. பாயோட எஃபிஷியன்சி வந்து 4. ரைட்.
இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி, நம்ம 8 men இன்ட்டு 3 days அதை எடுத்துக்கலாம். ரைட், ஓகேவா? இப்போது மென் எவ்வளோங்க? மென் இஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா? அதை அப்ளை பண்ணிங்க. இப்போ 8 இன்ட்டு 5 இன்ட்டு 3 days. இப்போ என்ன வரும்? 8 5 40, 40 இன்ட்டு 3 120. இந்த 120 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த டோட்டல் இந்த வேலையை தான் 4 men ப்ளஸ் 1 பாய் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 4 men ப்ளஸ் 1 பாய் ரைட்டா ஈக்குவல் டு 120. 4 men வந்து எவ்வளோ ரேஷியோ 5. ஓகேவா? 5 ப்ளஸ் 1 பாயோட ரேஷியோ வந்து எஃபிஷியன்சி 4. ரைட், ஓகேவா? அப்போது 120 டிவைடட் பை 4 5 20, 20 ப்ளஸ் 4 ஒரு நாள் 4 எவ்வளோ வரும்? 24. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் 5 24 120. அப்போது ஒரு ஆண் 4 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து 5 நாளில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 men ஒரு உமன் வந்து ஒரு வேலையை 14 நாளில் செய்வாங்க. சரியா? அப்போது 2 men ஒரு உமன் ஹேண்டுன்னா என்ன? ப்ளஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஒரு உமன் வந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 14 நாளில் செய்வாங்க. அதே வேலையை 4 உமன் 2 men வந்து சேர்ந்து 8 நாளில் செய்வாங்க. ரைட்டா? அப்போ 4 உமன் ப்ளஸ்ஸு 2 men சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? 8 நாளில் செய்வாங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மென்னுக்கு வந்து 600 ரூபா கொடுக்காங்கன்னா உமனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 14 உள்ளே பெருக்கிங்க. 14 men ப்ளஸ்ஸு 14 1 14 உமன். இது வந்து 14 கண்டு 28. சரி, 28 men. ஓகேவா? அப்போது அதுமாதிரி ஈக்குவல் டு 8 உள்ள பெருக்குங்க. 8 4 32 உமனு ப்ளஸ்ஸு 8 2 16 men. சரி, ரைட்டு. இப்போ மென்னெல்லாம் ஓ சைடு கொண்டு போயிருங்க, உமன்லாம் ஓ சைடு கொண்டு வந்துடுங்க. ரைட்டு. இப்போ 28 men இந்த 16 ப்ளஸ் ரேக்கு இங்கே சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 16 men ஈக்குவல் டு 32 உமன். 14 உமன் வச்சுருக்கும்போது மைனஸ் 14 உமன். ரைட், ஓகேவா? ரைட். இப்போது 16 26 12 28 16 போனால் எவ்வளவு? 12. ரைட்டா? அப்போ 12 men. ஓகேவா? 16 26 28. ரைட், ஓகே. ஈக்குவல் டு 32 14 போச்சுன்னா எவ்வளவு? 14 24 34 18 உமன். ரைட், ஓகேவா? சரி, இப்போ மென்னையும் உமனையும் மென் இது உமன் இங்கே வரும்போது டிவைடில் வரும். அப்போ உமன். ஓகேவா? ஈக்குவல் டு 18 டிவைடட் பை இந்த 12 வந்து ஈக்குவல் ஆகும்போது டிவைடில் வந்துடும். ஸோ 12 கீழே போட்டாச்சு. சரி, இப்போது இது எப்படி அடிக்கலாம்? 3 6 18, இது 2 6 12. ரைட், ஓகேவா? அப்போது மென்னோட எஃபிஷியன்சி வந்து 3, உமனோட எஃபிஷியன்சி வந்து 2. ரைட், சரி. இந்த மென்னோட எஃபிஷியன்சி 3 கிடச்சிருக்கு, உமனோட எஃபிஷியன்சி 2 கிடச்சிருக்கு. ரைட், ஓகேவா? சரி, மென்னுக்கு எவ்வளோ கொடுக்காங்க? 600 கொடுக்காங்க. ஸோ அந்த 3க்கு தான் 600. ரைட்டு, ஓகேவா? அப்போ 2க்கு வந்து எவ்வளவு? இப்போ 3 × 200 600 வரும். அப்போ 2 × 200 போட்டால் எவ்வளோ வரும்? 400. ஸோ மென்னுக்கு வந்து உமனுக்கு வந்து 400 ரூபா கொடுக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 6 men ஆர் 8 உமன். ரைட்டா? 6 அர்த்தம்னா ஈக்குவல். 6 ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அண்ட் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? 6 men ஆர் 8 உமன். அப்போ 6 men ஈக்குவல் டு 8 உமன். எத்தனை நாளில் முடிக்காங்க? ஒரு வேலையை 12 நாளில் முடிக்காங்க. ரைட்டா? 6 men ஈக்குவல் டு 8 உமன். இவங்க வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்காங்கன்னா 12 நாளில் முடிக்காங்க. சரி, ரைட்டு. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி என்ன அர்த்தம்? 6 men ஈக்குவல் டு 8 உமன். ஓகேவா? இப்போது மென்னு இந்த உமன் கீழே வைக்கும்போது ஈக்குவல் டு கன்சிடர் வைக்கும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா? அப்போது 8 இந்த கன்சிடர் வைக்கும்போது டிவைடு பை 6. ஓகேவா? படித்த உலகம் 4 2 8 3 2 6. ரைட்டா? ஓகே. அப்போது எஃபிஷியன்சி மென்னோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 4. உமனோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 3. ரைட்டா? அப்போ உமனோட எஃபிஷியன்சி வந்து 3. ரைட், ஓகே. இப்போ என்ன சொன்னால் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கும்.
டோட்டல் ஒர்க்னு அர்த்தம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கு, 6 மென்னு எத்தனை நாள் முடிப்பாங்க 12 டேஸில் இன்ட்டு 12 டேஸ். ரைட் ஓகேவா. இப்போ இதில் மென்னுக்கு பதிலாக 4 நம்ம போடலாம். அப்போது 6 மென்னுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 12. ரைட்டா. அப்போ என்ன ஆகும், 6 நாள் 24 இன்ட்டு 12. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அடி கொடுக்கறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி ரைட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கு, இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு, 9 மென்னு ப்ளஸ் 12 உமன் சேர்ந்து, அதாவது 9 மென்னு ப்ளஸ்ஸு 12 உமன். ரைட். அப்போ என்ன ஆகும், 24 இன்ட்டு 12 டிவைட் பை 9 மென்னுக்கு பதிலாக 4 ப்ளஸ் 12 உமனுக்கு பதிலாக 3. ரைட்டா 3. அப்போ என்ன ஆகும், 12 இன்ட்டு 24 டிவைடட் பை 94 36 ப்ளஸ் 12 3 36. ரைட் ஓகேவா. அப்போ 12 இன்ட்டு 24 டிவைட் பை 36 ப்ளஸ் 36 72. கேன்சல் பண்ணலாமா, 24 24 3 24 72 3 3 4 3 12. ஸோ 4 நாளில் 9 மணி 12 உமன் சேர்ந்து இந்த ஒர்க்கு செய்வாங்க. ரைட். அடுத்த கொஷின். அந்த கொஷின் பாருங்கள், 6 உமன் அல்லது 8 மென் 86 முடிப்பாங்க. ரைட் ஓகேவா. அப்போது 6 நாளது ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 6 உமன் ஈக்குவல் டு 8 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 86 நாளில். அந்த வேலையை 7 உமன் 5 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், 2 டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ரைட். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த உமன் மென்னையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ உமன் மென் இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு அதேமாதிரி 8 இந்த ஆகன் சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா. அப்போது 4 2 8 3 2 6. அப்போ உமன் இஸ் ஈக்குவல் டு 4. உமனுக்கு என்னது 4. உமன் இஸ் ஈக்குவல் டு 4, மென் இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் இவங்களோட எஃபிஷியன்சி. ரைட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும், 2வது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரி. அப்போ 6 உமன் எடுத்துக்கலாம். 6 உமன் எத்தனை நாளில் முடிக்காங்க, டே 86 நாளில். ஸோ 86. ரைட்டா. உமனுக்கு பேர் என்ன போடலாம், 4. ரைட்டா. அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4 24 இன்ட்டு 86. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா. இந்த மொத்த வேலையை தான், இந்த டோட்டல் ஒர்க்கை தான் 7 உமன் 5 மென்னில் 5 மென் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க. சரியா. அப்போ 7 உமன் ப்ளஸ்ஸு 5 மென். ரைட் ஓகேவா. சரி ரைட்டு. அப்போ 24 இன்ட்டு 86, 7 உமனுக்கு பதிலாக 4 போடணும். ரைட்டா. அப்போது 7 இன்ட்டு 4 28 ப்ளஸ் 5 மென்னுக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். அப்போ எத்தனை வரும், 5 இன்ட்டு 3 15. ரைட்டா. ஓகே ரைட். அப்போது 24 இன்ட்டு 86 டிவைட் பை 28 15 கூட்டினா எவ்வளோ வரும், 43. இப்போது 43 43 43 86. இப்போ 24 2 எவ்வளோ வரும், 48. ஓகேவா. அப்போது ஆப்ஷன் பி 7 உமன் 5 மென் 48 நாளில் செய்வாங்க அந்த ஒர்க்கை. ரைட். அடுத்த கொஷின். இப்போது அடுத்த கொஷின் பாருங்கள், 1 மென் 2 உமன் 3 பாய். சரியா. இதுக்கு முன்னால் 1 மென் 2 உமன் அல்லது 2 உமன் 3 பாய் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ அதில் 3 குழுது கொடுத்துருக்கு. ஓகேவா. அப்போனா இது எப்படி செய்யலான்னு பாருங்கள். 1 மென்னு 6 ஈக்குவல் டு 2 உமன் ஈக்குவல் டு 3 பாய் எத்தனை நாள் செய்தாங்க, 88 நாளில் செய்தாங்க. ரைட்டா. அப்போது 1 மென்னு 1 உமன் மற்றும் 1 பாய் 3 சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டுருக்காங்க. ரைட் ஓகே. இப்போ இந்த 3 பேர் கொடுத்தா என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் ஆஃப் 1 2 3 என்ன வரும், 6. ஓகேவா. சரி ரைட்டு. அப்போது மென்னு என்ன வரும், ஓகாரம் 6. அப்போ மென்னுக்கு 6. உமனுக்கு 2 இன்ட்டு 3 6. அப்போது உமனுக்கு 3. பாய்க்கு 3 இன்ட்டு 2 6. அப்போ பாய் 2. ரைட் ஓகேவா. சரி. அப்போது மென்னோட எஃபிஷியன்சி 6, உமனோட எஃபிஷியன்சி 3, பாயோட எஃபிஷியன்சி 2. ரைட் ஓகே. இப்போ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க்கு நம்ம ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி. இப்போ இந்த மென்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மென் எத்தனை நாள் முடிப்பார், 88 நாள். அப்போ இன்ட்டு 88. அதோட எஃபிஷியன்சி 6. அப்போது
மென்னுக்கு பதிலாக 6 போட்டுக்கலாம். அப்போ 6 × 88 இதுதான் எனது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் செய்வா? ஒரு மேன் ப்ளஸ் ஒரு உமன் ப்ளஸ் 1 பாய். ரைட், ஓகேவா? சரி, அப்போ 6 × 88 டிவைடட் பை இந்த மேனுக்கு பதிலாக 6 போட்டுக்கலாமா? அப்போ 6 ப்ளஸ் இந்த உமனுக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். அப்போது 3 ப்ளஸ் 1. சரி, அந்த பாய்க்கு பதிலாக என்ன பண்ணால் 2. அப்போது 2 2 2. இப்போ என்ன வரும்? 6 × 88 டிவைடட் பை 11. சரி, 11 11 8 11 88. அப்போ 6 × 8 எவ்வளவு? 48. ரைட்டா? அப்போ 48 அந்த 3 வரும் செய்வாங்க. ரைட், அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. 2 மென்னு 3 பாய் 10 நாளில் ஒரு வேலை செய்வாங்க. ரைட்டா? 2 மென்னு ஆண்டுனா ப்ளஸ்ஸு 3 பாய் எத்தனை நாள் செய்வாங்க? 10 நாளில் செய்வாங்க. ஈக்குவல் டு அதே வேலையை 3 மென் 2 பாய் 3 மென் மற்றும் 2 பாய் எத்தனை நாள் செய்வாங்க? 8 நாளில் செய்வாங்க. சரியா? ரைட். இப்போது அதை வந்து 2 மென் 1 பாய் எத்தனை நாள் செய்வாங்க அந்த ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை பெருக்கிங்க. ஃபஸ்ட்டு 10 × 2 20 மென் ப்ளஸ்ஸு 10 × 3 30 பாய். ஓகேவா? ரைட். ஈக்குவல் டு 8 × 3 24 மென்னு ப்ளஸ்ஸு 8 × 2 16 பாய். ரைட்டா? இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, பாயெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. ரைட். இப்போது 20 மென்னு இங்கே 24 மென்னு இருக்குது. அப்போது இந்த 20 இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? அப்போது 24 மென்னு மென்னு சேர்க்கும்போது மைனஸ் ப்ளஸில் இருக்கணும், மைனஸ் ஆகும். 20 மென். ஓகேவா? இங்கே 30 பாய் இந்த 14 பாய் ஈக்குவல் சேர்க்கும்போது மைனஸ் ஆகும் 14 பாய். ரைட், ஓகேவா? இப்போ 30ல் 14 போனால் எவ்வளவு? 14 பாய் ஈக்குவல் டு 24 20 போனால் 4 மென். ரைட், ஓகேவா? அப்போது இந்த பாய் டிவைடட் பை மென்னு இங்கே வந்துடும் ஈக்குவல் டு 4. இந்த 14 இந்த சைடு ஆகும்போது டிவைடட் பை 14. இப்போ அடித்தா என்ன ஆகும்? 2. இது வந்து 7. ஓகேவா? இப்போ பாயோட எஃபிஷியன்சி வந்து 2, மென்னோட எஃபிஷியன்சி வந்து 7. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இது வேல்யூ எடுத்துக்கலாம். 2 மென்னு ப்ளஸ் 3 பாய் 10 days இதை எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவேஷனை. ரைட். இந்த நம்ம என்ன பண்ணலாம்? மென்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 7. அப்போது 2 × 7 எவ்வளோ ஆகும்? 14 ப்ளஸ்ஸு பாய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பாயோட எஃபிஷியன்சி 2. இப்போ 3 × 2 எவ்வளோ? 6. ரைட்டா? 6 × இந்த 10. இப்போ எவ்வளோ ஆகும்? 14 + 6 20. 20 × 10 எவ்வளவு? 200. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த டோட்டல் ஒர்க்கை தான் யார் செய்தா? 2 மென் ப்ளஸ் 1 பாய். 2 மென்னு ப்ளஸ்ஸு 1 பாய். ரைட், ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ 200 டிவைட் பை 2 மென்னு. ஓகேவா? 2 மென்னுக்கு பேர் என்ன போடலாம்? 7. ரைட்டா? அவங்களுடைய எஃபிஷியன்சி 7 இல்லையா? அப்போது ஈகையில் 14 ப்ளஸ்ஸு 1 பாய். பாய்க்கு பேர் என்ன போடலாம்? 2. அப்போது 2 இப்போ 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 200 டிவைட் பை 16. ரைட்டா? அடிச்சிக்கலாமா? அப்போது 4 4 16, 5 4 20, 0. 50/4. ரைட்டா? 50/4 அடித்தா எவ்வளோ ஆகும்? 12 4 48. அப்போது மீதி 2 இருக்குது. 2/4 இது கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ மொத்தம் எவ்வளவு? 12. 12 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க அந்த கொஷின். ஏயும் பியும் ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னா 4800 பேசப்பட்டிருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ ஏ வந்து 6 நாளில் வந்து வேலையை செய்கிறாரு. ஏ வந்து எத்தனை நாள் செய்கிறாரு? 6 நாளில். பி வந்து அதே வேலையை 8 நாள் செய்கிறார். பி வந்து 8 நாள் செய்கிறார். இவங்க ரெண்டுக்கும் வித் சி ஹெல்ப்போட 3 நாளில் முடிப்பாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ முடிப்பாங்க? 3 நாளில். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ சியோட ஷேர் என்னன்னு கேட்டுருக்கு. ரைட். இது எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துங்க. 6 8 3க்கு எவ்வளோ எடுக்கலாம்? 24. ஓகேவா?
6 × 3 24, ரைட். சாரி, 6 × 4 24, ஓகேவா. அப்போது 8 × 3 24, ரைட். அப்போ 3 × 8 24, ஓகேவா. சரி, ரைட். அப்போது 3ஓட எஃபிஷியன்சி கிடச்சிட்டு. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, பியோட எஃபிஷியன்சி 3, ஏபிசி 3ஓட எஃபிஷியன்சி 8. உங்கள் சியோட ஷேர் மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ நம்ம சி மட்டும் கண்டுபிடிச்சா, சியோட எஃபிஷியன்சி தனியாக கண்டுபிடிச்சோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம், ரைட். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் பியை கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? சி கிடச்சிருமா, ரைட். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 8 மைனஸ் ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 4 × 3 7. இப்போ என்ன வரும்? 8ல் 7 போனால் 1. அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 1. ஓகே, இப்போ சியோட அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் டோட்டல் யூனிட் எவ்வளவு? 24. 24ல் சி எவ்வளோ செய்தாங்க? 1 மடங்கு செய்தாங்க. இப்போ 24ல் எவ்வளோ செய்தாங்க? 1 மடங்கு செய்தாங்க, ரைட். ஓகேவா. அப்போது சியோட எஃபிஷியன்சி வந்து என்னது? 1, ரைட்டா. சியோட எஃபிஷியன்சி 1, ரைட். ஓகே, இப்போ நமக்கு சியோட ஷேர் தான் வேணும். சியோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மொத்தம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு? 8, ரைட்டா. இதில் சி வந்து எவ்வளோ செய்யுது? சியோடது வந்து 1, ரைட்டா. அதாவது எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மொத்தத்தை சியோட ஷேர் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் சி, ஓகேவா. இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு? 4800, ஓகேவா. அதுதான் நமக்கு போட்டிருக்கு. சிங்கிறது 1 யூனிட்டு, ஏ ப்ளஸ் பிசிங்கிறது மொத்தம் 3 சேர்ந்து 8 யூனிட். இப்போ 1/8 × 4800 அடித்த எவ்வளோ வரும்? 600, ஓகேவா. ஸோ சியோட ஷேர் வந்து 600, ரைட். அடுத்த கொஷின். இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா, ஆல்டர்னேட் டேஸ், டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்டர்னேட் டேஸ் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட் டேஸ்னால் என்னென்னா, ஒருத்தர் ஒரு நாள் வேலை செய்வாங்க, இன்னொரு வந்து அடுத்த நாள் வேலை செய்வாங்க, சரியா. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் செய்தார், பி வந்து 40 நாளில் செய்வார். ரெண்டு பக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிறாங்க, ரைட்டா. ஏ வந்து அந்த வேலையை தொடங்குதார். சரி, இப்போ எப்போ அந்த வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எப்படி பண்ணலான்னா, ஏ வந்து எத்தனை நாள் செய்வாங்க? 20 நாளில் செய்வார். பி வந்து எத்தனை நாள் செய்வாங்க? 40 நாளில் செய்வார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? டோட்டல் யூனிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் யூனிட்னா இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்னது? 40. இப்போ இதுதான் என்னது? டோட்டல் யூனிட், மொத்த யூனிட் செய்யக்கூடிய வேலையின் அளவு. சரி, ரைட்டு. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 20 × 2 40, ரைட்டா. பி பாருங்கள், 1 × 40 × 1 40, அப்போ 1, ரைட்டு. ஓகேவா. சரி, இதுதான் என்னதுன்னா, ஏ வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய யூனிட்டோட அளவு, சரியா. இது என்னது? பி வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய யூனிட்டோட அளவு, சரியா, வேலையின் அளவு, ரைட். இப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டிங்க, அவ்வளோதான். இப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி இது எத்தனை? ஒரு டே, இது ஒரு டே, சரியா. அப்போ என்ன அர்த்தம்? இது 2 டேஸ். இது எத்தனை? 2 + 3 3 யூனிட். அப்போது ஏ ப்ளஸ் பி 2 நாளில் 3 யூனிட் செய்கிறாங்க, ரைட். நமக்கு எத்தனை யூனிட் செய்யணும்? மொத்தம் 40 யூனிட் செய்யணும். அப்போது நமக்கு 40 யூனிட் செய்யணும்னா இது கூட எதை பெருக்கணும்? 40 வரும். 3 × 13 39 யூனிட். 3 × 14 42 வந்துடும். ஸோ நமக்கு 40 தான் வேணும். அப்போ இதை தான் எடுக்கணும். அப்போ 3 × 13 எத்தனை? 39 யூனிட். அப்போ அதே மாதிரி 2 × அதே 13 போடுங்க, எத்தனை? 26 டேஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டுக்கும் சேர்ந்து 26 நாளில் 39 யூனிட் முடிக்கிறாங்க. நமக்கு எத்தனை யூனிட் வேணும்? 40 யூனிட் வேணும். சரி, ரைட்டு. அப்போது யார் வேலையை ஃபஸ்ட்டு தொடங்குதா? ஏ. இப்போ ஏ வருவார். ஏ அடுத்து வருவார். எத்தனாவது நாள்? 27வது நாள். அவர் எத்தனை யூனிட் முடிப்பார் ஒரு நாளில்? 2 யூனிட். அப்போது 39 + 2 41 யூனிட், ஓகேவா. அப்போ 27வது நாளில் நமக்கு 41 யூனிட் முடிஞ்சிடும். நமக்கு 40 தான் வேணும், ஓகேவா. கொஷினில் வந்து எத்தனாவது நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 27வது நாளில் செய்யும்போது நமக்கு 40 யூனிட் முடிஞ்சிடும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 36 நாள் செய்தார், ரைட்டா. ஏ ஒரு வேலையை 36 நாள் செய்தார். பி அதே வேலையை 24 நாள் செய்தார். இப்போ டோட்டல் யூனிட் கண்டுபிடிங்க. அப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் 36 × 24 72. இதுதான்
டோட்டல் யூனிட், அவங்க செய்யக்கூடிய வேலையின் அளவு. சரி, இப்போ 36 × 3 சாரி 2 72, 24 × 3 72 ரைட்டா. இதுதானது ஏவுக்கும் பியும் எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு யூனிட், சரியா. இது வந்து பி வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு, ரைட். இப்போ என்ன செய்யணும், கூட்டணும். இப்போ ஏ ப்ளஸ் பி 1 + 1 2 டே, 2 டேயில் எத்தனை யூனிட் முடிச்சுருக்காங்க, 5 யூனிட் முடிப்பாங்க, ரைட்டா. நமக்கு எத்தனை வேணும், 72 வேணும். நமக்கு 5 யூனிட் 2 நாளில் 5 யூனிட் முடிப்பாங்க. இது 72 ஆகணும், என்ன செய்யணும், 5 × 14 70, 5 × 15 75, சரியா. நமக்கு 72 தான் வேணும். ஸோ அப்போ இதை எடுத்துக்காங்க. இப்போ 5 × 14 எத்தனை யூனிட் வரும், 70 யூனிட். அதே மாதிரி இங்கே 14 பிரிக்குங்க, 2 × 14 28 டேஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 28 நாளில் 70 யூனிட் முடிப்பாங்க. நமக்கு எத்தனை வேணும், 72 யூனிட்டு, ரைட்டா. 72 யூனிட் வேணும். சரி, அப்போது 28 நாளாக யார் வேலையை ஆரம்பிக்கா, பி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்காங்க. அப்போ பி அடுத்து யார் வருவா, பி. எத்தனாவது நாள், 29வது நாள் வருவார், சரியா. எத்தனை யூனிட் செய்வார், பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் செய்வார். ஸோ 70 இவங்க என்ன 3 யூனிட் செய்வார். மொத்தம் எத்தனை, 73 யூனிட். எத்தனை நாளில், 29 நாளில், 29வது நாளில் யார் செய்வா, பி செய்வா. நமக்கு எத்தனை யூனிட் வேணும், 72 தான். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, எந்த நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க. 29 நாளில் 73 யூனிட் முடிஞ்சிருக்கு. ஸோ 72 தாண்டியாச்சு. ஸோ 29வது நாளில் அந்த வேலை முடியும். ஆப்ஷன் டி, ரைட்டா. யார் செய்வான்னு கேட்டால் பி, பியால் அந்த வேலை முடியும், ரைட். அடுத்த கொஷின், எந்த கொஷின் பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் செய்தாங்க, சரியா. அவங்களோட ரேஷியோ அதாவது எஃபிஷியன்சி கொடுத்துட்டான் 3:2, ரைட். இப்போது அவங்க 12 நாள் வேலையை முடிப்பாங்க. இப்போ அதே இது வந்து அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செஞ்சுருந்தா எத்தனாவது நாள் அந்த வேலை முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. சரி, யார் தொடங்குதானா வேலையை, பி தொடங்குதா, சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ வந்து 3, பி வந்து 2, ரைட்டாக. என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து 12 நாள் முடிக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க, ரைட்டா. அதாவது மென் இன்ட்டு டே, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டே. அப்போ எத்தனை, ஏங்கிறது 3, பிங்கிறது 2. அப்போது 5 × 12 எவ்வளோ வரும், 60. இதுதான் எனக்கு டோட்டல் யூனிட். அப்போ அவங்க வந்து 60 யூனிட் செய்யணும், சரி, ரைட்டு. இப்போது என்ன கொடுத்துருவேன், அதோட எஃபிஷியன்சி கொடுத்தாச்சு. எஃபிஷியன்சி என்னதுன்னா ஏ 1 டேயில் எவ்வளவு, 3 யூனிட் செய்வார். பி ஒரு நாளில் எத்தனை யூனிட் செய்வார், 2 யூனிட் செய்வார், ரைட்டா. அப்போ அப்படி கூட்டிடுங்க, ஏ ப்ளஸ் பி 2 நாளில் 5 யூனிட் செய்வாங்க, ரைட்டா. நமக்கு எத்தனை யூனிட் செய்யணும், 60 வேணும். இப்போ 5 கூட எது பெருக்குன்னா 60 வரும், 5 × 12 60 யூனிட், ரைட்டா. அப்போது 2 × 12 அதே 12 24 டேஸ். இப்போ 24 நாளில் 60 யூனிட் செய்யப்படும், முழுவட முடியும். வகுத்து மாற்றி செஞ்சால். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின், இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இது நேரத்தில் கொடுத்துருக்கு. ஏ வந்து 8 மணி நேரத்தில், பி வந்து 12 மணி நேரத்தில் வேலை செய்தாங்க. ஒரு நாள் விட்டு சரி 1 ஹவர் ஒருத்தர், அடுத்த ஹவர் இன்னொருத்தர் வராங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுதான்னா ஏ. சரி, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்காருன்னா 6 மணிக்கு. இப்போ எத்தனை மணிக்கு இந்த வேலை முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஏ எத்தனை மணி நேரத்தில், 8 மணி நேரம் வேலை செய்யுது. அடுத்து பி எத்தனை மணி நேரத்தில் செய்யற, 12 மணி நேரத்தில் செய்கிறாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய டோட்டல் யூனிட் எவ்வளவு, இதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 24 எடுக்கலாம், சரியா. ஸோ இதுதான் இது அவங்க டோட்டல் யூனிட், அவங்க செய்யக்கூடிய வேலையின் அளவு. ஓகே, அப்போது 8 × 3 24, 12 × 2 24, சரியா. இப்போ இது என்னதுன்னா ஏ வந்து 1 ஹவரில் செய்யக்கூடிய வேலையின் அளவு யூனிட். இது வந்து பி வந்து 1 ஹவரில் செய்யக்கூடிய வேலையின் அளவு. இப்போ என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டிடுங்க.
இப்போது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. A + B 2 hours 3 + 2 5 யூனிட். சரியா? இப்போ A + B 2 ஹவரில் 5 யூனிட் செய்தாங்க. நமக்கு எத்தனை யூனிட் வேணும்? 24 யூனிட் வேணும். இப்போ 5 கூட எதை பேருக்குனா 24 வரும். 5 × 5 25 வந்துடும். ஸோ நமக்கு 5 × 4 போடுங்க, 20 யூனிட். ஓகேவா? இப்போ 5 × 4 20 யூனிட். அதுமாரி 4 இங்கேயும் பெருக்கிறேன். 2 × 4 8 ஹவர்ஸ். 8 மணி நேரத்தில் A + B எவ்வளோ செய்வாங்க? 20 யூனிட் செய்வாங்க. நமக்கு எத்தனை வேணும்? 24 யூனிட் வேணும். சரி, அப்போது ஃபஸ்ட்டு யார் வேலை தொடங்குதா? A. இப்போ அடுத்து யார் வருவா? A. இது 8 மணி நேரமா? அடுத்து 9வது மணி நேரம் A வருவார். A வந்து 1 ஹவரில் எவ்வளோ செய்வார்? 3 யூனிட். ஸோ அப்போ 3 இப்போ 23 யூனிட் ஆகிட்டு. நமக்கு எத்தனை வேணும்? 24 யூனிட் ஆகும். ஸோ அப்போது அதுக்கு அடுத்து யாருக்கா? ஒரு நாளுக்கு ஒரு நாள் தானே. ஸோ அடுத்து வந்து B வருவார். B வந்து 1 ஹவரில் 2 யூனிட் செய்வார். நமக்கு எத்தனை வேணும்? 23 வந்துட்டு 24 தான் வேணும். B வந்து 1 ஹவரில் 2 யூனிட்னா ½ ஹவரில் எத்தனை யூனிட் செய்வார்? 1 யூனிட் செய்வார். நமக்கு 1 யூனிட் தான் வேணும். ஓகேவா? ஆல்ரெடி 23 வந்துட்டு இப்போ 1 யூனிட்டை இவர் B வந்து அரை மணி நேரத்தில் செய்வார். ஓகேவா? சரி, அப்போது நமக்கு 24 யூனிட் வந்துட்டு. இப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 9.5 மணி நேரத்தில் அவங்க 9.5 மணி நேரத்தில் 24 யூனிட் முடியும். யாரால் முடியும்னா B தான் கடைசியாக வந்து செஞ்சு முடிப்பார். ரைட்? ஓகேவா? ரைட். இப்போது ஆன்சர் பாருங்கள். 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கடுத்து 9 மணிக்கு கூட்டுங்க. 15 9 மணி நேரம். 6 + 9.5 மணி நேரம்னா 15 30. 15 மணி நேரத்தில் இந்த வேலை முடியும். ஆப்ஷன் A. ரைட். இப்போது நம்ம வந்து வர 1ஆம் தேதியிலேருந்து டிஎன்பிசிக்கு டெஸ்ட் பேஜ், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எல்லா சிலபஸும் ஷஃபில் பண்ணி ப்ரீவியஸ் கொஷினில் வந்து நம்ம நடத்த போகிறோம். மொத்தம் 30 டெஸ்ட்டு டெய்லியும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணுங்கள். வர 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கும், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ். ஓகே, தேங்க்யூ.